ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அயன் ஃபார்ம் கட்ட போகிறோம். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, நம்ம போன வீடியோ கோல்டு ஃபார்ம் வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதனால தான் ஸோ அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதை இப்போ காட்டுவேன். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இதில் இருக்க அளவே எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே தேவைப்படாதுன்னு நம்புகிறேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்களா? வேணுன்னா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. சரிங்களா? வாங்க இப்போது கட்ட போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் என்னென்னா, எங்கேயாவது ஒரு ரேண்டமாக ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பிளாக் வைங்க. வச்சுட்டு அப்படியே ஒரு 10 பிளாக் 11 பிளாக், சரிங்களா? 10 to 11, சரி ஓகே, 10 பிளாக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 பிளாக்கு வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 15 பிளாக்கு 10 into 15 மாதிரி பண்ணிடணும். அப்படியே ஃபுல்லாக அதை அப்படியே கவர் பண்ணிவிடுங்க. ஆனால் இது பாருங்கள், இந்த எட்ஜும் எல்லாத்தோட எட்ஜுமே ஒன் கவுண்ட் எடுத்துரும். ஸோ அதை நோட் பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது 15. இப்போ இந்த லாஸ்ட்டாக வருதுல அந்த ஸ்டோனு, இந்த எட்ஜு ஸ்டோன் இருக்குல்ல, அதுதான் 15, இதுக்கு அதான் 11, அது மாதிரி புரியுதுல்ல? இப்போ அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு தடவை 15 இருக்கான்னு அதான் பாருங்கள். நான் இதையும் கவுண்ட் பண்ணுற பாருங்கள், அந்த எட்ஜு ஸ்டோனையும் கவுண்ட் பண்ணுற பாருங்கள், அது மாதிரி. ஸோ இப்போ இதில் ஒரு 4 பிளாக் ஹைட் வந்துட்டு 4 தானே, 1 2 3 4 1 2 3 4 இது மாதிரி ஃபுல்லாக கட்டி விட்ருக்கேன். ஃபுல்லாக கட்டிட்டு வில்லேஜர் இருக்கானுங்களே, வில்லேஜருக்கு நான் ஸ்பானைக்கு யூஸ் பண்ணிடுவேன். ஆனால் நீங்கள் எப்படி பிடிக்கணுன்னா, வில்லேஜில் இருப்பானுங்க வில்லேஜர்ஸ்னு, அவனுங்களை என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி போட் இருக்கும், அவனுங்களை பிடிச்சி தள்ளி விட்டிங்கன்னா ஏறிடுவானுங்க. அப்படியே கூட்டின்னு வந்துடுங்க. இந்த மாதிரி சின்ன வில்லேஜர்லாம் கூட்டின்னு வந்துடாதீங்க. சின்ன வில்லேஜரால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் பெரிய வில்லேஜர் தான் வேணும் நம்மளுக்கு. ஸோ அவனுங்களாம் வந்தானுங்கன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். எங்கடா அவன், என்னடா ஒரு குழந்தைய போட்டு அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வன்மோலாம் இல்லை, இப்போதைக்கு தேவைப்படாது. அவன் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருந்தானா, அவன் வளர்ந்தோடனே அது ஃபார்முக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால தான் நான் பண்ணேன். ஸோ இப்போ இவனுங்களை என்ன பண்ணோன்னா, நான் பறந்து போனாலே அவனுங்க வந்துடுவானுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி கூப்பிட்டு போகணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளாக் எடுத்து மேலே அப்படியே போட்டே போகணும். அப்படியே மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா அவனும் மேலே வந்துகிட்டே இருப்பானுங்க. மேலே வந்தோடனே இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் ஒரு பிளாக் போட்டு அவனுங்க இந்த பக்கம் வெளில எடுத்துகிட்டு அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் பிளாக் போடணும். அப்படியே போட்டே வரணும். போட்டு அப்படியே உள்ள வரணும். கொஞ்சம் ஹைட்டு ரொம்ப கம்மியாக எடுத்துங்க, இல்லைனா நீங்கள் வரும்போது நீங்கள் செத்து போயிடுவீங்க. அப்புறம் திரும்பி வந்துட்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணுன்னா, இதெல்லாம் உடச்சிடணும். இதெல்லாம் டேட்டு எது வேணால் வச்சு பண்ணலாம் கூடாது. இது பிரச்சனை கிடையாது. இது சும்மா டெம்பரவரி தான். இது எல்லாத்தையும் திரும்பி உடச்சி விட்றலாம். உடச்சிட்டு ஐயோ தெரியாமல் என்னென்னமோ உடச்சிட்டேன் கைஸ். இதை சும்மா அப்படியே ஃபீல் பண்ணுறேன், அப்புறமா மாற்றிக்கிறேன். பாருங்கள், தேவலாம் பண்ணிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ ஈவினிங் என்ன பண்ணோன்னா, பெட்டு வேணும். ப்ரெட்டு வச்சு தான் அவனுங்களை நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். அந்த டெக்னிக் தான் நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பெட்டு வைக்கணும். அதுக்கு முதல்ல பெட்டு இப்போயே நீங்கள் ப்ரெட்டு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ப்ரீட் ஆக மாட்டானுங்க. நீங்கள் ஃபுல்லாக பெட்டு, அப்புறம் அவனுங்களுக்கு தேவையான ஒர்க் பெஞ்செலாம் வச்சவொடனே தான் இது பண்ணுவானுங்க. நீங்கள் டோட்டலாக 20 பெட்டு வைக்கணும், 20 ஒர்க் பெஞ்சும் வைக்கணும். ஒர்க் பெஞ்சு நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஃப்ளெச்சிங் டேபிள். நீங்கள் ஃபார்ம் ரொம்ப முக்கியம் ப்ரோ எனக்கு அப்படின்னா நீங்கள் ஃப்ளெச்சிங் டேபிள் வைக்கணும். இல்லை ப்ரோ நான் ட்ரேடிங்லாம் அப்படியே வில்லேஜஸ் ட்ரேடிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வேறு எதுனா வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ளெச்சிங் டேபிள் வச்சா மட்டும்தான் நைட்டு தண்டர் ஸ்டார்ம்லேயும் அயன் குளம் வருவான். இல்லைனா தண்டர் ஸ்டார்ம் இருந்தால் வரமாட்டானுங்க மற்ற டேபிளில். ஸோ அதனால தான் சொன்னேன். அந்த மாதிரி ஃபுல்லாக 20 பெட்டுமே அங்கே இங்கேன்னு வச்சு விட்டிங்கன்னா போதும். எனக்கு 1 மினிட்டு. நான் நிறைய ஒரே பெட்லேயே என்னால் வைக்க முடியும். நான் உங்களுக்கு சும்மா அந்த மெஷர்மெண்ட் காமிக்கிறதுக்காக 20 பெட் எடுத்தேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுறேன். ஓகே, இப்போ என்னென்னா நம்மளுக்கு ஒர்க் பெஞ்ச் வேணும். ஆனால் நீங்கள் இப்போ ஒர்க் பெஞ்சு நீங்கள் வைக்க வேணாம். நீங்கள் நான் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் முதல்ல உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஒன்று நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ நான் 2 மெத்தடுமே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போது யாராவது இருக்காங்கன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இவன் இங்கே நிற்கிறான்னா, இவனை அப்படியே இங்கே தள்ளி விட்டு இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பிளாக் போட்டு அடைச்சிடணும். அடைச்சிட்டு அவனுக்கு கீழேயோ மேலேயோ உங்களுக்கு தேவையான ஒர்க் பெஞ்சு, நான் இப்போ சும்மா நீங்கள் இந்த என்சான்மெண்ட் புக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒன்று எடுப்பீங்கள்ல, லெக்டன், அந்த லெக்டனை வச்சா
அவன் மாறாமல் இவன் மாறிட்டுருவான். ஷோ டே இவன் மாறிடுவான். சம்டைம்ஸ் இது மாதிரி ஆகும். ஸோ இவன் மாட்டானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இவனை வச்சுட்டு இது மாதிரி பண்ணி அப்படியே இது பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து 1 மினிட் இவனுக்கு ஃப்ளெச்சிங் டேபிளோட அது கொடுத்தீங்கன்னா அவன் அதையே அக்செப்ட் பண்ணிப்பான். ஸோ நீங்கள் இப்போ இதை வச்சா அவன் தான் மாறுவான். அது பாருங்கள், இப்போ மாறிட்டானா, கரெக்டாக மாறிடுவான். பார்த்தீங்களா, மாறிட்டான். இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஸ்லாப் வைக்கணும். இந்த ஸ்லாபு இந்த ஏதோ ஒரு ஸ்லாபு, எந்த ஸ்லாப்னாலும் ஓகே. மாதிரி ஸ்லாப் வச்சு இதை உடச்சிட்டு மேலே அந்த ஸ்டோன் இருக்குல்ல, இதையும் உடச்சிட்டு அங்கே அதுக்கு மேலே ஸ்லாப் வச்சிடணும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஏன்டா லென்த்தாக இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபார்ம் கொஞ்சம் நல்லா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில். அதனால தான். ஸோ அந்த கமெண்ட் வந்து நீங்கள் போன வீடியோவில் கூட போய் பாருங்கடா, யாரை ஒன்று கமெண்ட் பண்ணாலும் கேட்காதீங்க. போன வீடியோவில் உண்மையாக இருக்குது, நீங்கள் வேணா போய் பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அங்கே கூப்பிட்டு போனோன்னா நீங்கள் இந்த ஃப்ளெச்சிங் டேபிள்லாம் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அவனுங்களே கொஞ்சம் அங்கே நேரம் நிற்பானுங்க. அப்படியே நின்னானுங்கனாலே ஈஸியாக நீங்கள் அது பண்ணிடலாம். அந்த ஸ்லாப் வச்சுக்க பாருங்கள். ஸ்லாப் வச்சுட்டு அப்புறம் இங்கே ஃப்ளெச்சிங் டேபிள் வச்சு அதை உடச்சிட்டுணும். அவ்வளோதான். உடச்சிட்டு அங்கே ஸ்லாப், அவ்வளோதான். இது மாதிரி தான் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ட்ரேடிங்கும் பண்ணலாம், அதே நேரத்தில் இதையும் பண்ணலாம். ஸோ ப்ரெட்டு போடுங்க. ப்ரெட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ப்ரெட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒன்றுனா என்னென்னா, நீங்கள் இந்த ஃப்ளெச்சிங் டேபிள் இந்த இதெல்லாம் வைக்கக்கூடாது. நாங்கள் ராவாக அப்படியே அவனுங்க எந்த ஒர்க்குமே எடுத்துடக்கூடாது. வெறும் பெட்டு மட்டும்தான் வச்சுருக்கணும். எந்த டேபிளும் வைக்கக்கூடாது. நான் அதுக்கு முன்னாடி டேபிள் வச்சா தான் ப்ரீட் பண்ணுவானுங்கன்னு சொன்னேன். இல்லை, அது மாதிரி இல்லை. வெறும் பெட்டு மட்டும் வச்சுட்டு நீங்கள் ப்ரெட்டு போட்டிங்கனாலே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஒரு 3 ப்ரெட்டு கரெக்டாக ஒரு 3 ப்ரெட்டுக்கு ஒரு வில்லேஜர், அதான் சொல்கிறேன். 54 இது வேணும் உங்களுக்கு, ப்ரெட்டு வேணும். இவனுக்கு 2 பேர் வந்துட்டானுங்க. மீதி 18 பேருக்கு உங்களுக்கு 54 ப்ரெட்டு வேணும். ஸோ இப்போ ப்ரீட் பண்ணுவானுங்க நம்புகிறேன். நான் கொஞ்சம் ப்ரெட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த டேபிள் வச்சு பண்ணுறதுனால. வந்துட்டானுங்க. இது மாதிரி தாங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ப்ரீட் பண்ணிட்டுருப்பானுங்க. அப்படியே வில்லேஜர்ஸ் வந்து கூட்டுறோம். இது மாதிரி தாங்க வில்லேஜர்ஸ் வருவானுங்க. நீங்கள் இந்த மாதிரி 20 பேரை சேர்த்தணும். நான் வந்து ஸ்பானக் யூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நேர்க்கே வீடியோ லென்த்தாக போகுது. ஸோ ஸ்பானக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே உங்களுக்கு வந்து இது வேணாம், இந்த மாதிரி ட்ரேடிங் எல்லாம் வேணான்னா சும்மா அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது ஒரு டேபிள், ஃப்ளெச்சிங் டேபிள் அது இதுன்னு வச்சு விட்ருங்க. வச்சு விட்டிங்கன்னா போதும். அவனுங்க அப்படியே ஒரு 20 வில்லேஜர் அப்படியே கும்பலாக போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. போட்டுருங்க. இது சின்ன வில்லேஜர் வரக்கூடாது, அதே மாதிரி க்ரீன் கோட் வில்லேஜர் வரக்கூடாது. அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சின்ன வில்லேஜர் இருந்தால் பிரச்சனை இல்லை, அவனுக்கு வளர்ந்துருவானுங்க கொஞ்ச நேரத்தில் ஃபார்ம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். க்ரீன் கோட் இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ க்ரீன் கோட்டை வந்து கொண்டுடுங்க, அது வழி இல்லை. ஸோ இப்போ வாட்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதனால் இது கொஞ்சம் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் அதான் சொன்னல, அது 4 பிளாக் ஏற்றிட்டு அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டெப் என்னென்னா அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு 2 பிளாக்ஸ் இருக்குல்ல, 2 பிளாக் சைடு மட்டும் ஏற்றிட்டிங்கன்னா போதும். இப்போ வாட்ரு வந்து இந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கு அப்படியே ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக பிளாக் வைக்கணும். வச்சுட்டோடனே தான் பிளாக் வைக்கணும். நீங்கள் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து தான் நீங்கள் இங்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். எந்தெந்த அது ரொம்ப வளையிற மாதிரி இருக்கும், அந்த வளையிற இடத்துல மட்டும் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டே வரணும். இந்த பக்கம் அப்படியே சைடு இந்த சைடு கொஞ்சம் அப்படியே ஸ்டோன் வச்சுட்டு அப்புறம் நடுவில் சென்டரில் கொஞ்சம் ஸ்டோன் வைக்கணும். அப்படியே வச்சுட்டே இருக்கணும். தண்ணி கரெக்டாக இருக்கிறதா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி வைங்க போதும், அதுவே வந்துடும். ஸோ இந்த கேப் இருக்குது பாருங்கள், இங்கெல்லாம் ஃபில் பண்ணிடணும். அதே மாதிரி ஃபுல்லாக அடிக்கணும். இது ஃபுல்லாக அப்படியே இந்த இது இருக்குல்ல, இந்த ஃபுல் பிளாக்ஸையுமே கவர் பண்ணிடணும் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பாருங்கள். இது மாதிரி பண்ணிடக்கூடாது. ஏன்னா தண்ணி ஃப்ளோவை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனால தான் சொல்கிறேன், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. கரெக்டாக வந்துடுச்சு. அதனால நான் இங்கே போடுறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அது இந்த டேர்னிங் வரும்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், கரெக்டாக நிற்கிதா, இதுதான் முக்கியம். அது அந்த இடத்துல என்னாச்சுன்னு தெரில. அதான் நம்ம ஸ்டோன் போட்டோம்ல, அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, தண்ணி கரெக்டாக அடிக்குது, அது போதும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு டெம்ப்ரவரி பிளாக் வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு செஸ்ட்டு எடுத்து இந்த பக்கம் ஒரு 2 செஸ்ட்டு வச்சு அப்புறம் கீழே இறங்கி ஸ்னீக் பண்ணிக்கோங்க. உட்காந்துட்டு அப்படியே குதித்து 2 ஹாப்பர் ப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் இந்த இடத்துல இங்கே போட முடியாது, அப்படி இந்த மாதிரி வந்துடும். அதனால் இந்த இடத்துல ஒரு டெம்ப்ரவரி பிளாக் போட்டு அது மேலே ஏறி நீங்கள் இந்த ஹாப்பர் இருக்குல்ல அதை பார்த்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். எல்லாமே கரெக்ட் ஆகிரும். அதுக்கடுத்து இந்த இடத்தெல்லாம்
இந்த பூனையை அடிச்சு விட்றேன். இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக ஸ்டோனை வச்சிடணும். பிரிக்ஸு நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த பில்டிங் பிளாக்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன வேணால் பில்டிங் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விஷயம் பொறுத்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வேணால் உடச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்காக உடச்சிட்டேன். இப்போ என்னென்னா கிளாஸு. ஸோ மறந்துட்டேன் நானே. கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸை வந்து ஃபுல்லாக இந்த இடத்துலலாம் வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் மேலே இந்த பிரிக்கு மேலே ஸ்பான் ஆகிட மாட்டானுங்க. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக என்னடா நீ அப்போ 20 வில்லேஜர் ப்ரீட் பண்ண உடனே வந்து ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ ஏன்டா நீ பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணேன். ஆனால் அவன் ஒருத்தர் சின்ன பையனாக இருக்கான்ல, நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தனை ப்ரீட் பண்ணோம்ல, அவனும் சின்ன பையனாக இருக்கான். அந்த சின்ன பையன் வளர்ந்த உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் கிடச்ச மாதிரி இருக்கும், அவனும் நார்மலாக வளர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே விட்டேன். ஸோ இந்த பக்கம்லாம் கிராஸ் வச்சுக்கோங்க. அந்த அந்த இடம் மட்டும்தான், அந்த ஒரு லைன் மட்டும்தான் வந்து இது வைக்கணும் கிளாஸு. இந்த இடத்துலலாம் லீவ்ஸ் வைக்கணும். இந்த இடத்துலலாம் லீவ்ஸ் வச்சுக்கலாம். வேணால் நீங்கள் கிளாஸ் கூட வச்சுக்கோங்க, நான் லீவ்ஸ் வைக்கிறேன், கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அதனால். ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு சைன் போர்டு வைங்க. இந்த பக்கம் ஒரு சைன் போர்டு, இந்த பக்கம் ஒரு சைன் போர்டு, அப்புறம் இங்கே ஒரு சைன் போர்டு போடுங்க. இங்கே ஒரு சைன் போர்டு, அப்புறம் அந்த பின்னாடி இருக்குல்ல அங்கே ஒரு சைன் போர்டு, இங்கே ஒரு சைன் போர்டு. அவ்வளோதான். இப்போ வந்து லாவா ஊற்றணும். லாவாவை எடுத்து ஊற்றிடுங்க அப்படியே ஃபுல்லாக. ஒரு பக்கெட் தான், நிறையெல்லாம் தேவையில்ல. ஒரு பக்கெட் ஊற்றிட்டிங்கனாலே போதும். ஊற்றிட்டு கரெக்டாக ஃப்ளோ அதான்னு பாருங்கள், கீழே ஊற்றிடாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சரிங்களா? இப்போது என்னென்னா இங்கே வந்து நம்ம அதான் அந்த சின்ன பையன் வளர்ந்துட்டான். ஸோ அயன் கோலம் ஸ்பான் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி ஸ்பான் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள ஒரு இடத்துல கட்டி போட்டுருங்க, ஓகேங்களா? கட்டி போட்டு இந்த 15 பிளாக்கில் 8வது பிளாக்கை தானே சென்ட்ரு, அந்த சென்டர்லேருந்து ஒரு 8 பிளாக் இந்த மாதிரி நோண்டிட்டு வந்துடுங்க. 8 பிளாக் பாருங்கள், நான் 9 பிளாக் தோண்டிட்டேன், அதனால் ஒரு பிளாக் அடிச்சிட்டேன். இப்போ அப்படியே இதை ஃபுல்லாக இழுத்துட்டு வந்துடுங்க. இதை ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி சுரண்டி விடணும். இல்லைனா அப்படின்னா பண்ணலன்னா வெள்ளை ஸ்பான் ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு தலைவலி இவ்வளோ ஃபார்ம் கட்டினதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். ஆனால் ரொம்ப கஷ்டமான பார்ட்டும் இதுதான். சும்மா கடுப்பாக இருக்கும். இந்த மாதிரி தோண்டி விட்டே இருக்கணும். ஃபுல்லாக தோண்டிட்டு அதான் ஒரு குறிப்பு இருக்குது, இருங்க அந்த குறிப்புக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். அந்த குறிப்பு வந்தோடனே சொல்லிவிட்டு அப்படியே நான் ஃபுல்லாக தோண்டிட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன். இருங்க 1 மினிட்டு. இந்த மாதிரி ஃபுல்லாக தோண்டி விட்றோம் கைஸ். வந்து எந்த கேப்புமே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? கேப்பு இல்லை இது ப்ரோ இதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து லீவ்ஸ் வச்சுக்கலாம். லீவ்ஸ் கூட இந்த மாதிரி 8 பிளாக் வச்சு அப்படியே அந்த 8 கேப் வச்சு அப்படி பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு லீவ்ஸ் சொல்ல, இதுதான் ஈஸி. உங்களுக்கு ரிசோர்ஸ் கம்மியாக வேணும்னா இதுதான் பெஸ்ட் வே. ஸோ ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் தொட தான் போகிறோம், இதுக்கும் தொட தான் போகிறோம். ஸோ ரெண்டுமே இது இருக்கும். ஆனால் லீவ்ஸ்னால் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், இதுவுமே கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும், பரவாயில்ல. ஸோ இப்போ பாருங்கள், அந்த இதையுமே நீ கனெக்ட் பண்ணணும். இந்த பக்கம் இது மட்டும் இந்த ஃபார்முக்கு மட்டும் போகக்கூடாது, அந்த லைனையும் இந்த லைனுமே நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி பெருசாக 1 தடவை தோண்டி அந்த அயன் கோலமை கொண்டுட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருவானுங்க. இதை பாருங்கள் நான் அது ஸ்பானுக்குலாம் யூஸ் பண்ண கைஸ், அவனாக தான் ஸ்பான் ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் ஒரு ஏஎஃப்கே ஸ்பாட் அங்கே பக்கமாக கட்டி வச்சுருந்தேன். ஸோ நல்லாவே அயன் கிடைக்குது, நீங்களே பாருங்கள். நான் அதுவுமே ஸ்பானுக்குலாம் யூஸ் பண்ணலப்பா, அதுவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.